Hi, hello, welcome back to our channel. நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர் ஃப்ரம் காஷ்மீர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ட்ராவல் ஏஜென்சி அண்ட் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோம் ஸ்டே மூணுமே வந்து காஷ்மீரில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும், இல்லை ட்ராவல் பண்ணி நீங்கள் காஷ்மீர் வரீங்க, பேக்கேஜஸ் வேணும், இல்லை ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஓகே, இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி 2 நாள் வந்து நான் ஷூட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய ரெஸ்டாரண்ட்டு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் எடுத்துட்டேன், பட் என்னென்னா சடனாக க்ரௌட் வந்ததுனால என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் இன்றைக்கி ஒரு நாள் எடுத்துகிட்டு நான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி போடுறேன். கம்ப்ளீட்டாக நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது, பட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் காஷ்மீர் வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து மார்ச், ஏப்ரல், மே மந்த் இந்த 3 மாதத்தில் வந்து இந்த டைமில் இது இருக்குமா, இந்த டைமில் எப்படி இருக்கும், இந்த டைமில் எப்படி ஹீட்டிங் இருக்கும், ஸ்னோ இருக்குமா இருக்காதா, எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருது, சோலோ ட்ராவல் எப்படி வருது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ 1 by 1 நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கடன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மே மந்த்து 2 to 7 வந்து நம்ம ஒரு குரூப் ட்ரிப் வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம குரூப் ட்ரிப்பே பண்ணல. அதனால் ஒரு குரூப் ட்ரிப், அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு குரூப்பாக ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, நானும் உங்கள் கூட இருப்பேன். ஸோ மே 2லேருந்து மே 7 வரைக்கும் ஒரு குரூப் ட்ரிப் வருது. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் மெயின் கொஷின்ஸ், நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். மார்ச் மந்த் வந்தால் ஸ்னோ இருக்குமா, ஏப்ரல், மே எந்த டைமில் வந்தால் ஸ்னோ நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் ஸ்னோஃபால் இருக்குமான்னு கேட்குறீங்க. ஸ்னோஃபால் அப்படிங்கிறது வின்டரில் மட்டும்தான் இருக்கும், சம்மரில் ஸ்னோஃபால் கிடையாது. ஓகே, வின்டரில் மட்டும்தான் இருக்கும், சம்மரில் கிடையாது. சம்மரில் வந்து நீங்கள் ஸ்னோ பார்க்க முடியும். அதுவும் எப்போ அப்படின்னா மார்ச் மந்த் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே பார்க்கலாம். ஏப்ரல் மந்த் வந்து ஓரளவு 50-50ங்கிற மாதிரி பார்க்கலாம். மே மந்த் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. எங்கேயாவது ஆஃப் பீட் பிளேஸில் வந்து கொஞ்சம் சாலிடான ஸ்னோ இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் கம்மியாக அடித்து ஸ்னோ நிறையா இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. வெயில் ரொம்ப அடிச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போவே எங்களுக்கு இன்றைக்கி டேட் வந்து 24 பிப்ரவரி. ஸோ இன்றைக்கி வந்து வெயில் நல்லா அடிக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ நிறையா இருக்குது. ஆனால் ஏப்ரல் மந்த் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ் இருக்கும், எங்கே பார்த்தாலும் டூலிப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ டூலிப் ஃபெஸ்டிவல் அந்த டைம்லங்கிறனால வெயில் அடித்ததுக்கப்புறம் தான் டூலிப்பே வந்து ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகும். ஸோ அதனால் அந்த டைமில் ஸ்னோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க ஏப்ரல் வந்தீங்கன்னா. மே மந்த் வந்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இது வந்து சம்மர் மந்த்து, பட் ஸ்டில் வெதர் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். நிறைய பிளேஸ் வந்து சுற்றி பார்க்கலாம். அண்டு ஸ்னோ வந்து சான்சஸ் வந்து 50-50 தான். ரொம்ப ஆஃப் பீட் பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்னோ வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. மே மிட்டுக்கு மேலே வரீங்கன்னா ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. எல்லாமே ஹார்டான ஸ்னோ தான் இருக்கும், சாஃப்டான ஸ்னோ இருக்காது, லைக் வின்டர் மந்த் மாதிரி. ஸோ சம்மரில் வந்து ஜம்மு டு ஜம்மு வந்து வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது நம்ம ஊர்லேருந்து ஜம்மு வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் வரணும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். வின்டரில் தான் அந்த ரோட்டில் வர்றது கஷ்டம். ஆனால் சம்மரில் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வரலாம். ரெண்டாவது என்னென்னா நைட் ட்ராவலுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நிறைய கேப் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நைட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி விடிய காத்தால ஸ்ரீநகர் வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஜம்மு டு ஜம்மு வந்து ஈஸி தான், நீங்கள் ரோட் ட்ராவல் தாராளமாக பண்ணலாம். ஏப்ரல், மே மந்த் நான் சொல்கிறேன். மார்ச்சில் பாசிபிள், பட் சம்டைம்ஸ் சடனாக வெதர் சேஞ்ச் ஆகி ஸ்னோ வந்துச்சு அப்படின்னா கஷ்டம். பட் ஏப்ரல் அண்ட் மே மந்த் வந்து 100% பாசிபிள். நீங்கள் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் பை ரோடு வர்றது எந்த இஷ்யூமே கிடையாது. கட்ராலேருந்து நாங்கள் கட்ரா வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு கட்ராலேருந்து ஸ்ரீநகர் வந்துடலாமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி மேப்பே எப்படி இருக்கும்னா கீழே இங்கே ஜம்மு இருக்குது அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீநகர், பட் இன்பிட்வீன் இதுக்கு இடையில லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு கட்ரா இருக்குது. அதாவது கட்ராலேருந்து நீங்கள் மறுபடியும் உத்தாம்பூர்னு ஒரு பிளேஸ்க்கு வரணும். உத்தாம்பூர்லேருந்து தான் நீங்கள் ஸ்ரீநகருக்கு வரணும். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து இங்கே ஒரு கேபு, இங்கேருந்து இங்கே ஒரு கேபு, அப்படி இல்லைனா கட்ராலேருந்து டேரெக்டாக ஸ்ரீநகர்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் தட் கட்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பதிலாக நீங்கள் ஜம்மு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும், பட்ஜெட்லேயும் கிடைக்கும். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அங்கே. ஆனால் கட்ராவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நம்ம எடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஜம்மு அளவுக்கு கட்ராவில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால ரேட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா இது பீக் சீசன் இல்லையா, மார்ச், ஏப்ரல், மே மந்த் வந்து ரொம்ப பீக் சீசன். அதனால் ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் ஜம்மு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஸ்ரீநகர் வரது வந்து பெட்டர். மார்ச், ஏப்ரல், மே மந்தில் வரீங்க அப்படின்னா ஹவுஸ் போட்டில் வந்து ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க.
தாராளமாக ஸ்டே பண்ணலாம். ஹவுஸ் போட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா 15,000 ரூபா வரைக்குமே இங்கே ஹவுஸ் போட் இருக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் கம்ஃபர்ட், உங்களோட கம்ஃபர்ட் எந்த அளவுங்கிறத பொறுத்து உங்களோட ரேட்டும் வந்து அந்த ஹவுஸ் போட்டோட ரேட்டும் டிஃபர் ஆகும். ஃபெசிலிட்டிஸ் தான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னா ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா ஓகே. இல்லைங்க நான் எல்லா ஹவுஸ் போட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நான் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்க 1000 ரூபாய்க்கு கூட நீங்கள் ஹவுஸ் போட் எடுக்கலாம். இல்லை நல்ல ப்ரீமியமாக இருக்கணும், ஒரு ப்ரைவசி இருக்கணும், ஒரு டெரஸ் இருக்கணும் ஹவுஸ் போட்டில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 10,000 ரூபாய்க்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹவுஸ் போட்லேயும் வந்து 1000 ரூபாயிலேருந்து 15,000-20,000 ரூபாய் வரைக்கும் ஹவுஸ் போட் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கம்ஃபர்ட் நீங்கள் ஹவுஸ் போட் எடுத்துக்கலாம். மார்ச் ஏப்ரல் மே மந்த் வந்து தாராளமாக நீங்கள் ஹவுஸ் போட் எடுத்துக்கலாம். அண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா ஹவுஸ் போட் வந்து மூவிங்கில் இருக்காது, ஒரே இடத்துல ஃபிக்ஸில் தான் இருக்கும். இல்லைங்க எனக்கு ஹவுஸ் போட் வேண்டாம் பட் எனக்கு சுற்றி பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷிகாரா ரைடு இருக்குது. ஷிகாரா ரைடில் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஆனால் ஹவுஸ் போட்டுங்கிறது ஒரே ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். கைண்ட் ஆஃப் ஹோட்டல் ரூம் மாதிரி தான், பட் கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு ஹவுஸ் போட்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். தட்ஸ் இட். அதுவும் நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஸ்டே பண்ணிடுவீங்க, மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிடுவீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு ஹவுஸ் போட் கம்பல்சரி உங்களுக்கு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எடுங்க. அப்படி இல்லைனா பெட்டர் நீங்கள் ஸ்டே பண்ணிவிடுங்க. அதாவது நார்மல் ஹோட்டல்ஸ்லேயே ஸ்டே பண்ணிவிடுங்க. ஷிகாரா ரைடு போகிறீங்க இல்லையா, அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால் லேக் சுற்றி பார்க்கும்போது நிறையா ஹவுஸ் போட்டில் நீங்கள் ஆன் தி வேலே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஹவுஸ் போட் வந்து மூவிங் கிடையாது, ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டு தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிகாரா ரைடில் தான் நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக நம்ம எடுக்கிற வீடியோஸில் ஹீட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் மார்ச் ஏப்ரல் மே மந்த் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓவர் ஹீட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கேயும் வெயில் தான் அடிக்கும். நீங்கள் ஸ்னோ பிளேஸ் போயிட்டு மறுபடியும் இங்கே ஸ்ரீநகரில் வந்து கூட ஸ்டே பண்ணிக்கலாம். டே டைம் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஹீட்டிங் வந்து உங்களுக்கு நார்மல் பெட் ஹீட்டிங்கே தாராளமாக போதும், ரொம்ப நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, வேணுங்கிறது வாங்கி சாப்பிட்றீங்க, அதில் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டேயில் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டே வந்து ஒரு பெட் ஹீட்டிங்கோட நல்ல க்ளீனான ஸ்டே வந்து தாராளமாக கிடைக்கும். ஏன்னா மார்ச் ஏப்ரல் மே மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப வெதர் வந்து மைனஸ்லாம் போகவே போகாது, 10க்கு மேலே தான் இருக்கும் வெதர். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஹீட்டிங் கோல்டு தாங்க முடியுமா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். மார்ச் ஏப்ரல் மே, அதுவும் முக்கியமாக மே மந்த்லாம் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும். இங்கே நம்ம ஊர் மாதிரி தான் இங்கே இருக்கும், ஆனால் க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் வந்து ரொம்ப பீக் சீசன். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ரூம் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கிடைக்கிற ரூமை டக்குன்னு நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வந்து ஸ்டே ஆப்ஷன் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்ரீநகர் தான் வந்து சென்டரில் இருக்குது. நம்மளுக்கு வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டில் வந்து குல்மார்க் இருக்குது, டுவர்ட்ஸ் நார்த்தில் சோன்மார்க் இருக்குது, டுவர்ட்ஸ் சவுத்தில் பேல்காம் இருக்குது. ஸோ நீங்கள் மெயினாக ஸ்ரீநகர்லேயே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பேல்காம் போக வேண்டாம் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் சோன்மார்க்கு போயிட்டு வந்துடலாம். இல்லை இன்றைக்கி இங்கே வெதர் நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே தூத் பத்திரி போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிளானை வந்து ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் யுவர் ஸ்டே வந்து நீங்கள் ஸ்ரீநகர்லேயே இருக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். ஸோ ஸ்ரீநகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் தாராளமாக இருக்கும். அதுக்காக ரொம்ப வெயில் அடிக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப குளிருமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு மீடியமான வெதரில் ரொம்ப ப்ளசண்ட்டான வெதரில் இருக்கும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா மோர் தென் குல்மார்க் பேல்காம் சோன்மார்க்கை விட ஸ்ரீநகரில் தான் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது மார்ச் ஏப்ரல் மே மந்த் வந்தீங்க அப்படின்னா. ஏன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க பேல்காம் தான் போய் சைட் சீயிங் பார்க்கணும், குல்மார்க்கில் தான் சைட் சீயிங் இருக்குது, சோன்மார்க்கில் தான் சைட் சீயிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. மார்ச் ஏப்ரல் மே மந்த் வரீங்க அப்படின்னா ஸ்ரீநகரில் தான் அதிகமாக சைட் சீயிங் ஸ்பாட் இருக்குது. மெயினாக நீங்கள் 2 நாள் ஸ்ரீநகரை மட்டும் சுற்றி பார்க்குறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து போதும். ஈவன் 3 நாள் 4 நாள் கூட ஸ்ரீநகரில் இருக்கிறவங்களும் இருக்காங்க எங்கள் டூர்லேயுமே. ஸோ நீங்கள் ஸ்ரீநகரில் வந்து பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை, எதுக்கு ஸ்ரீநகர் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்ரீநகரில் தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. மார்ச் ஏப்ரல் மே மந்த் வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மவுண்டைன் ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்த ஒரு இது இருக்கும். ஆனால் இங்கே தான் பிளேசஸ் நிறைய இருக்குது. மார்ச் வந்தீங்கன்னா ஓகே, ஆர் ஏப்ரல் மே மந்த் வரீங்க அப்படின்னா குல்மார்க்கில் வந்து ஸ்டே வந்து டோட்டலாக வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் குல்மார்க்கில் நீங்கள் பார்க்குற வீடியோ மாதிரி நேரில் இருக்காது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வேறு, ரியாலிட்டி டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஏப்ரல் மே மந்த் வரீங்கன்னா குல்மார்க்கில் ஸ்டே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சோன்மார்க்கில் ஸ்டே பண்ணலாம். ஏன்னா அங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் வெதர். அண்ட் ஸ்னோ வந்து கம்பேர்ட் டு குல்மார்க் சோன்மார்க்கில் நிறையாவே இருக்கும். அண்டு ரொம்ப ஒரு பிளேசஸ் நிறையா பார்க்கணும், ரொம்ப க்ரீனரியாக பார்க்கணும், ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா பேல்காம் வந்து நல்ல ஆப்ஷன். ஏன்னா நம்பர் ஆஃப் பிளேசஸ் எங்கே பார்க்குறது இருக்குது அப்படின்னா பேல்காம் அண்ட் ஸ்ரீநகரில் தான் மெயினாக இருக்குது. ஸோ யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோன்னா சோன்மார்க் டே ட்ரிப் கொடுத்துருவோம், குல்மார்க் டே ட்ரிப் கொடுத்துருவோம். அதர்வைஸ் ஸ்ரீநகர்லேயும் பேல்காம்லேயும் தான் அதிகமாக ஸ்டேஸ் கொடுப்போம். ஏன்னா ஃபேமிலிஸாக வராங்க அப்படின்னா. ஸோ
ஃபேமிலிஸ் கூடயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பிளேசஸும் நீங்கள் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். 3 மாதம் இப்போ நம்ம 3 மாதம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச், ஏப்ரல், மே மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த 3 மாதத்தில் நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா பஹல்காம் வந்து ஒன் டேயில் போயிட்டு வந்துடலாமான்னு கேட்டால் தாராளமாக போயிட்டு வரலாம். ஏன்னா யூஸ்வலி நம்ம வீடியோவில் என்ன பண்ணுவோன்னா, இது 110 கிலோமீட்டர் இருக்குது, அதனால் டயர்டாயிருவீங்க, ஆனால் அங்கே ஸ்டே பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா வின்டரில் வந்து டே டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது விடியறதே வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சூரியன் வெளிச்சமே வரும். அண்ட் ஈவினிங் 4-5 மணிக்கெல்லாம் இருட்டாயிடும். ஸோ டே டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பஹல்காமில் போய் ஸ்டே பண்ணிவிடுங்கிறது நம்மளோட சஜஷனாக இருக்கும். மார்ச், ஏப்ரல், மே மந்த் வந்தீங்க அப்படின்னா டே டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக காலையில் ஒரு 8 மணிக்கு, காலையில் 4-5 மணிக்கெல்லாம் வந்து நல்லா வெளிச்சம் வந்துடும். நீங்கள் 8 மணி 8:30 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஏறி உட்காந்தா கூட தாராளமாக நீங்கள் வந்து பஹல்காம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் 6 மணிக்கு கிளம்புனீங்கன்னா கூட 8-8:30 மணிக்கெல்லாம் நீங்கள் ரிட்டன் ஸ்ரீநகருக்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு பிளேசஸும் இருக்குது, டைமும் நிறையா இருக்கும். ஏன்னா சன்செட்டு வந்து சம்மரில் வந்து சன்செட் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆகும். கிட்டத்தட்ட 7:30-8 மணி வரைக்கும் வெளிச்சம் தாராளமாக இருக்கும். நீங்கள் என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சன்செட் ஆகிறது 7:30 மணி 8 மணிக்கு தான் சன்செட் ஆகும் சம்மரில். நிறைய பேருக்கு இன்னமும் ஒரு டவுட்டாக இருக்குது, எத்தனை நாள் தான் வேணும் காஷ்மீருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குறைஞ்சது நாங்கள் யூஸ்வலி நம்ம பேக்கேஜ் அதிகமாக கொடுக்குறது எதுனா 6 நாள் 6 டேஸ் 5 நைட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா 5 நைட்டில் வந்து 4 நைட்டு ஸ்ரீநகர், 1 நைட் பஹல்காம் இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஏன்னா 4 நைட் ஸ்ரீநகரில் இருக்கும்போது ஒன் டே இங்கே உள்ளதை ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க, தூத் பத்ரி போவாங்க, குல்மார்க் டே ட்ரிப், சோன்மார்க் டே ட்ரிப் அண்ட் பஹல்காம் டே அண்ட் கம்மிங் பேக் 1 டே அந்த மாதிரி வந்து சுற்றி பார்ப்பாங்க. ஸோ 6 நாள் தாராளமாக போகும். இன்கேஸ் உங்களுக்கு 10 நாள் இருக்குது, 9 நாள் இருக்குன்னா தாராளமாக இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வின்டரில் தான் நிறைய பிளேஸ் க்ளோஸில் இருக்கும். சம்மரில் வந்து நிறைய பிளேஸ் ஓப்பனில் இருக்கும் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டே டைமும் அதிகமாக இருக்கிறனால நிறையவே என்ஜாய் பண்ணலாம் யூஸ்வலி. ஸோ நீங்கள் மினிமம் 5 நாள்லேருந்து 6 நாள், 7 நாள், 8 நாள், 10 நாள் கூட நீங்கள் தாராளமாக வரலாம். சுற்றி பார்க்குறதுக்கு பிளேசஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து குரேஸ் வேலி பற்றி கேட்குறீங்க. குரேஸ் வேலி வந்து எப்போ ரோடு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏப்ரல் எண்ட் ஆகும் இல்லையா, ஏப்ரல் எண்ட் ஆகி அந்த ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆகி, ஏன்னா மேலே வந்து ரஸ்தான் பாஸ் ரொம்ப ஹையஸ்ட் பாஸ் ஒன்று அங்கே இருக்குது. அங்கே வந்து ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆகி ரோடு நல்லா கிளியர் ஆகும்போது மே மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கெல்லாம் உங்களுக்கு ரோடு ஓரளவு கிளியர் ஆகிடும். ஸோ மே ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா குரேஸ் வேலி நீங்கள் விசிட் பண்ணலாம். அதாவது நான் ஆல்ரெடி காஷ்மீர் வந்திருக்கேன்ப்பா, என்ன பார்க்க வேண்டிய பிளேஸு சோன்மார்க், பஹல்காம், குல்மார்க் தானே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 3 தடவை இல்லை 10 தடவை வந்தாலும் புதுசாக பார்க்குறதுக்கான பிளேசஸ் வந்து காஷ்மீரில் இருக்குது. ஏன்னா நானே கிட்டத்தட்ட இது 3 வருஷம் முடிச்சிட்டேன். காஷ்மீர் வந்து நான் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஒரு 40% தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன்னா நம்ப முடியலை. ஏன்னா அவ்வளோ பிளேஸ் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. நிறைய ஆஃப் பீட் பிளேசஸ் இருக்குது. உங்களுக்கு ஆஃப் பீட் பிளேசஸ் பார்க்கணும் அப்படின்னா மே மந்த்லேருந்து தாராளமாக போகலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் அந்த சைடெல்லாம் போகிறது. அண்ட் குரேஸ் வேலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர்லேருந்து 100 கிலோமீட்டர் சேம் லைக் பஹல்காம் தூரம் மாதிரி. ஆனால் என்னென்னா கம்ப்ளீட்டாக மவுண்டன் மேலேயே ஏறும். ஸோ அதனால் குரேஸ் வேலி உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்னா மே மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மே ஃபஸ்ட்டுலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா குரேஸ் வேலிக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 or 3 டேஸ் செப்பரேட்டாக நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா போகிறதுக்கு 1 டே கண்டிப்பாக எடுக்கும், ஃபுல் டே எடுக்கும். 1 டே அங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு மறுநாள் அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் இங்கே வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் குரேஸ் வேலி வந்து பாசிபிள். குரேஸ் வேலி, துலில் வேலி, பங்கஸ் வேலி இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது ஆஃப் பீட் பிளேசஸ். ஆஃப் பீட் பிளேசஸ் எல்லாமே ஏப்ரல் எண்டுலேருந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் வந்து ஹில் ஸ்டேஷனில் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கரெக்டு தான். பட் ஸ்டில் நீங்கள் வந்து மார்ச், ஏப்ரல், மே மந்த் இந்த 3 மந்த் வரீங்க அப்படின்னா இந்த 3 மந்த் வந்து ரொம்ப பீக் சீசன் இல்லையா, அதனால் டிராஃபிக் நிறையா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு சிட்டி உள்ளே இல்லாமல் கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிராஃபிக்கை வந்து நம்ம டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா பஹல்காம்லேருந்து உங்களால் டேரெக்டாக சோன்மார்க்கு போக முடியாது. அண்ட் சோன்மார்க்லேருந்து டேரெக்டாக நீங்கள் குல்மார்க் போக முடியாது. அப்படி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவலே கிட்டத்தட்ட 3-4 hours எடுக்கும். ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ரெண்டாவது என்னென்னா வெயில் தான் அடிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி குளிர் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து குளிராது, கண்டிப்பாக வெயில் தான் அடிக்கும். நிறைய பேர் நம்ம ஆளுங்களே இங்கே வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு சுற்றுவாங்க. ஸோ வெயில் தான் அடிக்கும். அதனால நீங்கள் வெதர் பற்றி யோசிக்கவே தேவையில்லை. டிராஃபிக் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்களோட ஸ்டே பிளேஸை வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு இப்போ குல்மார்க் போடுமா டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து அவுட் ஆஃப் த சிட்டி எங்கே நம்ம ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா யூஸ்வலி ட்ராவல் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் அவங்களுக்கு கம்மியாக கிடைக்குது, எங்கெல்லாம் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அதை பார்த்து தான் உங்களுக்கு டக்குன்னு ஸ்டே கொடுத்துருவாங்க. பட் வரவங்க எந்தளவு ஸ்ட்ரகிள் ஆவாங்க,
ஃபேமிலிஸாக வரவங்க குழந்தைங்கள் வச்சுருக்கவங்களாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆவாங்க, இதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ யூஸ்வலி நம்ம ஸ்டேஸ் கொடுக்கறது வந்து அந்த மாதிரி தான் கொடுப்போம். இப்போ நம்ம பேக்கேஜஸ் எடுக்கிறதுமே வந்து மறுநாள் அவங்க குல்மார்க் போகிறாங்க அப்படின்னா குல்மார்க் வந்து காலையில் கிளம்புனா ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகுற மாதிரி எந்த பிளேஸில் கரெக்டாக இருக்கும் ஸ்டே அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். அண்ட் பேல்காம் போகிறாங்க அப்படின்னா பேல்காம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த டைமில் இந்த பிளேஸும் சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே ஸ்டே இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ்வலி பேக்கேஜஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நம்மளுக்கு வர மெயில்ஸுமே வந்து நிறைய பேர் பேக்கேஜ் கேட்குறவங்க வந்து எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படிங்கிறீங்க. அது தப்பு கிடையாது. பட் நம்மளுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். பேசிக்னால் நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு கிடையாது. இங்கே டூரிசமில் இருக்கிற காஷ்மீரிஸ் வந்து பேசிக் இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போய் பேசி பார்கெயின் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வேறு பேக்கேஜஸ் எடுக்கும் போது அந்த டிரைவர் வந்து இங்கிலீஷ் பேசுவாங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். லைக் கம்மிங், கோயிங், ஈட்டிங், ரெடி, நாட் ரெடி, இந்த மாதிரி ஒரு பேசிக் வேர்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும். லாங்குவேஜ் ஏன்னா எனக்குமே இன்னும் ஹிந்தி தெரியாது, இன்னும் எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. சொல்லப்போனால் இங்கிலீஷுமே நான் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாலாம் பேச மாட்டேன், ஓரளவு தான் பேசுவேன். அதுவுமே இங்கே வந்து தான் பேசி நான் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் நான் இவ்வளோ விஷயங்கள் நான் மேனேஜ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் லாங்குவேஜ் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய விஷயமாக பார்த்தீங்கன்னா தான் அது ரொம்ப பெரிய விஷயம். மேனேஜ் பண்ண முடியும் யாராலையும். ஏன்னா நான் இங்கே வரும்போதெல்லாம் ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் வச்சுட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் லாங்குவேஜ். உங்களுக்கு பேக்கேஜஸ் எடுக்காமல் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். லஞ்ச் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா லஞ்ச் டைமில் நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்கிறனால யாருமே லஞ்ச் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ லஞ்ச் எக்ஸ்பென்சஸ் வரும். சில பேர் கண்டோலா டிக்கெட் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் கண்டோலா டிக்கெட் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரோப் கார் போகிற மாதிரி இருக்கும். அண்டு முக்கியமாக சொல்கிறேன், ஏப்ரல் மே வந்தீங்கன்னா ரோப் கார் கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு தான். அது நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நிறைய பேர் ஸ்டில் ஐயோ அது பண்ணணும், அதை மிஸ் பண்ணிவிடும் அப்படிங்கிறீங்க. ஏப்ரல் மே மந்த் வந்து நிஜமாகவே தேவையே இல்லை. என்னை கேட்டால் தேவையே இல்லை. ஏன்னா அந்தளவுலாம் ஸ்னோ அங்கே கிடையாது. ஏப்ரல் மே மந்த்தெல்லாம் சும்மா போய் நீங்கள் இங்கேருந்து லைனில் ஒரு 2 மணி நேரம் லைனில் நின்று மேலே போய் காஞ்சு போன லேண்டை பார்த்துட்டு மறுபடியும் வரத்துக்கு எதுக்கு கண்டோலா? ஏன்னா எனக்கு இந்த விஷயம் தான் இன்னும் புரிய மாட்டேங்குது. வின்டர் வேறு சம்மர் வேறு அப்படிங்கிறதே நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் விஷயம். அவங்களுக்கு வியூஸ் வேணுங்கிறதுக்காக நிறைய ஹைப் பண்ணி போட்டுடுறாங்க. நீங்களும் அதை நம்பி ரொம்ப போராடி அங்கே தான் போகிறீங்க. இப்போ ஆக்சுவலி நியூ ஏதோ ஒரு பிளேஸ் வந்து குல்மார்க் சைடு கொண்டாந்துருக்காங்க. ஆக்சுவலி அது வின்டரில் மட்டும்தான் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு அது கட்டியாக இருக்கும். பட் சம்மரில் வந்து அங்கே எதுவுமே இருக்காது. ட்ரை லேண்டு தான் ஆக்சுவலி அது. பட் ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்போ பீப்புள் அந்த பிளேஸ் நான் போகணும் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் ட்ரை லேண்டை பார்க்குறதுக்கு அழகாக ஏதாவது ஒரு நல்ல பிளேஸில் நல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. ஸோ தயவுசெய்து இந்த குல்மார்க்கில் கண்டோலா வந்து ஏப்ரல் மே மந்த் வந்து கிடைக்கலன்னு தயவுசெய்து ஃபீலே பண்ணாதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. கூட்டமும் அதிகமாக இருக்கும், ஸ்னோவும் பெருசாக அங்கே இருக்காது. அண்டு மே மந்த் வரீங்கன்னா ஸ்னோ வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். முடிஞ்சிருச்சு என்னோடய வீடியோ. அவ்வளோதான், கொடுத்துட்டேன். ஓரளவு நான் யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறந்துடும் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராம் சிந்து சோலோ ட்ராவலர் அஃபிஷியல் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் சோலோ ட்ராவல் பண்ணுறீங்க காஷ்மீருக்கு அப்படின்னா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக போடுறேன். இது இல்லாமல் என்னென்ன வீடியோ போடலாம் காஷ்மீர் பற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்டு என்னோடய ஹோட்டல் ஆக்சுவலி நம்மளோட ரெஸ்டாரண்ட் நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன். இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டு. ஏன்னா இப்போ கொஞ்சம் பிரேக் இடையில கொஞ்சம் டைம் இருக்குங்கிறனால மெயின் ரோட் கிட்டே இருக்குது. இது வந்து கயாம் அப்படிங்கிற பிளேஸ் கிட்டே இருக்குது. இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் வீடியோ இன்னும் எடுக்கலை. ஏன்னா ரொம்ப யூடியூப்பை வந்து ஒரு கமர்ஷியலாக கொண்டு போக வேண்டாம், ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்குறதோட வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறனால தான் பெருசாக ரெஸ்டாரண்ட் பற்றி வீடியோ போடல. இருந்தாலும் நிறைய பேர் இன்கேஸ் நம்ம ஊர் ஃபுட்டு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம். நான் உங்களுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணது. பட் ஸ்டில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. காஷ்மீரிஸே நிறைய சாப்பிட்றாங்க நம்ம ஊர் சாப்பாடு. உங்கள் ஊரில் தோசை மாஸ்டரு, அதுக்கப்புறம் நல்ல சவுத் இண்டியன் குக்கு, அதுக்கப்புறம் இந்த முறுக்கு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரியான யாருக்காவது தெரியும் அப்படின்னா அவங்களுமே ரெஸ்யூம் அனுப்பிச்சி விடுங்க. நம்மள்ட்ட ஜாப் இருக்குது. ஓகே, வெல்கம் டு காஷ்மீர். டேக் கேர்.